இஷா தொழுகைக்கு பிறகு எதற்கு நேரம் செலவிடலாம்? இன்னொரு கேள்வி ஜாயிண்ட் ஃபேமிலியா வாழலாமான்னு கேக்குறாங்க. இஷா தொழுகைக்கு பிறகு எதற்காக நேரங்களை நாம் செலவிட வேண்டும்? ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கலாமா? ரெண்டு கேள்வி. இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதை தடை செய்தார்கள் ஒன்னு இருக்கு. இஷா தொழுகைக்கு பிறகு வெட்டியா என்ன செய்யக்கூடாது, பேச. இஷா தொழுதமா உடனே என்ன செய்யணும், தூங்கிட்டு காலையில எழுந்து விட வேண்டும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறாங்க. சில நபிமொழிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு இஷா தொழுகைக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நேரம் கழித்ததுக்கு பிறகு மக்கள்கிட்ட ஒரு உரையாற்றினார்கள். இந்த நாளையில் இருந்து 100 வருட காலங்கள் வரையிலேயும் இந்த ஸ்டார்டிங் வச்சுக்கிறீங்க, ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாரும் உயிரோடு என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு முன்னறிவிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு இஷா தொழுகைக்கு தொழுதுட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க, பெண்கள் எல்லாம் உறங்குவாங்க, அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் உறங்கிரும். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை தொழுதுவிட்டு, நீங்கள் இந்த நேரம் தான் இஷா தொழுவதற்கு சிறப்பான நேரம், இந்த சமுதாயத்திற்கு நான் சிரமம் அளித்திருக்காவிட்டால் இந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும், இதே போன்று இஷா தொழுகைக்கு பிறகு சில அறிவுரைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இஷா தொழுகை நமக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால் நம்ம அடுத்த வேளை உறங்கிட்டு நம்ம வேலையை இதுக்கு போகணும். அல்லது மார்க்கம் தொடர்பாக மார்க்கம் அனுமதித்த தேவையில்லாத விஷயங்கள் நம்முடைய நேரங்களை ஒதுக்காமல் திருக்குர்ஆன் ஓதுவதற்கு இது பண்ணலாம், ஹதீஸ்களை படிப்பதற்கு சொல்லலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், படிப்பதற்கு நல்ல விஷயங்களை படிப்பதற்கு நம்ம செலவழிக்கலாம். வீணான காரியங்களில் என்ன செய்யக்கூடாது, இஷா தொழுகைக்கு பிறகு இருக்காமல் உடனே தூங்கிட்டோம்னா என்ன செய்ய முடியும், ஃபஜர் தொழுகைக்கு நம்ம எந்திரிக்க முடியும். அதே மாதிரி தஹஜ்ஜத்துக்கு எழுந்தக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்குமையானால், நம்ம தொழுவ வேண்டும்னு ஆசைப்படுவோமையானால் விரைவாக என்ன செய்யணும், நம்ம தூங்குவது நல்லது. விஞ்ஞான அடிப்படையிலும் அதைத்தான் சொல்றாங்க. காலையில அதிகாலையில் எழுந்து நம்ம எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதிகாலையில எழுந்து நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை சுறுசுறுப்பு மிக்கதாகவும் நன்றாகவும் நம்மளால செய்ய முடியும். படிக்கிற நாளா இருக்கட்டும், நைட்டு பூரா 1 மணி வரையிலையும் நம்ம முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில 10 மணி வரையிலையும் தூங்குறதை விட நம்ம இஷா தொழுகை 8, 9 மணியோட நம்ம எல்லா வேலையும் முடித்து உறங்கி விட்டு காலையில் வெள்ளடவே நாம் எழுந்து நம்ம அந்த வேலைகளை நம்ம செய்வது சிறந்தது. இது விஞ்ஞானபூர்வமாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம இஷா தொழுகைக்கு பிறகு அவசியமான விஷயங்கள் இருந்தால் என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம். அவசியம் இல்லாத வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஜாயிண்ட் ஃபேமிலியோட அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலியோட நம்ம இருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நேரடியான ஒரு செய்தி நபிமொழிகள் நம்ம பார்க்க முடியல. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது அப்படின்னு இல்ல. ஆனா பொதுவான அளவுகோல் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த மாதிரி இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் தனித்து இருக்கலாம், யாரிடத்துல ஹிஜாபை பேண வேண்டும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. இந்த அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு வீட்டுல ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அந்த 2 பேருடைய மனைவி இவங்க 2 பேருக்குமே ஹிஜாபை என்ன செய்யணும், பேணணும். 2 பேருமே அண்ணனுடைய மனைவியா இருக்கட்டும் அல்லது தம்பி மனைவியா இருக்கட்டும், 2 பேருமே என்ன செய்யும், ஹிஜாபை பேணக்கூடிய நிலைமை. இஸ்லாம் எவ்வளவு மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு மறைத்து அவர்கள் இருக்கணும். தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, புகாரில் இடம்பெறும், ஈயாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, நீங்கள் தனித்திருக்கும் பெண்களுடைய வீடுகளில் நுழையாதீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்ப ஒருவர் கேட்கிறார், அல்ஹமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கணவனுடைய நெருங்கிய உறவினர் அண்ணன் தம்பி இப்படிலாம் சொந்த பந்தங்களா இருக்கிறாங்களே அவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அல் மௌத்து என்று சொன்னார், மரணத்துக்கு சமம் சொன்னார். அவங்க மாதிரி ஆட்கள் தான் என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இல்லை. ஒரு தவறு நடந்து விட்டாலோ என்ன செய்ய முடியாத, அவ அண்ணன் தானே போனாரு தம்பி தானே போனாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால தவறு, அதனால எல்லாரும் தப்பு செய்கிறார்கள் என்ற பொருள் அல்ல. அப்படி ஒரு தவறான நிலை இருக்குமையானால் அதனால கண்டுபிடிக்க முடியாது. எனவே இது மரணத்திற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அண்ணன் மனைவியா இருக்கட்டும், தம்பி மனைவியா இருக்கட்டும், தனியாக இருக்கும்போது உள்ள போகக்கூடாது. அவங்களும் ஹிஜாபை பேண வேண்டும். அதனால ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஹிஜாபை பேணி இஸ்லாமிய ஒழுங்குமுறைப்படி அவர்கள் வாழலாம் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அப்படி ஹிஜாபை பேண முடிய நிலைமை இல்லை என்றால் தனித்து தான் என்ன செய்யணும், போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பாத்தீங்கன்னா பரவலா தனியா தான் இருந்திருக்காங்க. ஆயிஷா நாயி அவங்க தனியா இருந்திருக்காங்க, ஹப்ஸா அவர்கள் தனியா இருந்திருக்காங்க.
அபூபக்கர் அவங்க தன் குடும்பத்தோட அவங்க தனியா இருந்திருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் என்ன செய்யல, ஒரே குடும்பத்தில் இருந்ததாக நாம் பார்க்கவில்லை. ஆனா இந்த மாதிரி ஒழுக்கங்கள் தொடர்பான விஷயங்கள் இருப்பதனால் எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்காங்க. தனியா இருப்பது சிறந்தது. நீங்கள் கூட்டாக இருப்பீர்களே ஆனால் இஸ்லாத்தினுடைய அந்த ஒழுங்குமுறைகளை என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு அந்த ஒழுங்குமுறைகள் 100% பின்பற்றப்படுமையானால் தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், கூட்டு குடும்பத்தோடு